இப்ப இது வரைக்கும் நம்ம கிறிஸ்துவ அன்பினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஏன்னா தான் ஒருத்தன் கிறிஸ்துவன்னு சொன்னா, தான் கிறிஸ்துவின் மேல அன்புடையவன் என்று சொன்னா, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளமாக, ஒரு அடையாள அட்டை மாதிரி ஒரு காரியமாக இருப்பது நாம் சக விசுவாசிகளிடத்துல அன்பு கூறுவது. இல்லைங்களா? நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு வரதெல்லாம் முதல்ல ஒரு காரியத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சக விசுவாசிகள்கிட்ட, உலகத்தில் இருக்கிற மனிதன்கிட்ட பத்தி இப்ப பார்க்கல. சரிங்களா? உலகத்துல இருக்கிற மனிதன்கிட்ட நம்ம அன்பு கூறுகிற காரியத்தை குறித்து நம்ம இப்பொழுது சிந்திக்கவில்லை. அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம சக விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அதே போல ஒரே சத்தியத்தை கொண்டு இருக்கிற நல்ல சபையில இருக்கிறதான சகோதரர்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சக விசுவாசிகளை குறித்து பார்க்க அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்போ அப்படி நம்ம பார்க்கிற பொழுது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறதா நம்ம கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அன்பினுடைய அந்த காரியத்தை நிரூபிக்கிற காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இதோட அன்பினுடைய முரண்பாடுகளை பார்த்த கிறிஸ்துவ அன்பின் முரண்பாடுகள், அது இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு மாய்மாலம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காரியம் அல்ல. அன்பு என்பது அது அந்த மனிதர்களுடைய உயர்ந்த நோக்கத்தை மனதில் கொண்டு, அவங்களுடைய நலனை மனதில் கொண்டு செலுத்துகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்மாதிரியா நமக்கு இருக்கிறது இயேசு கிறிஸ்துதான்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அதைத்தான் 3வது பாயிண்ட்ல உண்மைத்தன்மையில நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது ஒருபுறம் அந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்தாலும் ஒரு கனி உள்ளவராக, பொறுமை உள்ளவராக, நம்மை அரவணைக்கிறவா, இதெல்லாம் நம்ம அதுக்குள்ள பார்த்தாலும் அதோடைய இன்னொரு பகுதியா இருக்கிறது அவர் நம்மளை சிச்சிக்கிறார் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கடிந்து கொள்கிறார், இதெல்லாம் பார்த்தோம். அந்த அன்பு தான் நாம் ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்த வேண்டியது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல இப்ப நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார், இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு மனிதனை அழிப்பதற்காக அல்ல. அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு மனுஷனை இல்லாமல் ஆக்கிறதுக்காக அவன் மேல காய்மகாரம் கொண்டு அவனை திட்டலாம்னு நினைச்சு திட்டுறாங்க பார்த்தீங்களா? அது பிசாசனுடைய குணம். அந்த குணத்தை குறித்து நம்ம பார்க்க, இது அந்த கர்த்தருக்குள்ள வைராக்கியமும், அந்த மனிதன் நல்ல விதத்துல வரணுங்கிற அந்த ஆர்வத்துல இருந்து வருகிற அவங்களுடைய நல்ல காரியத்தை மனதில் கொண்டு, அவங்க வளர்ச்சி அடையணுங்கிறத மனதில் கொண்டு செய்கிற காரியமாக இருக்கணுமே தவிர, ஒரு மனிதனை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. இல்லைங்களா? பரிசேயர்களையும் வேதப்பாரர்களையும் கண்டித்தது கூட மாயக்காரரே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் அதுல இருந்து மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தைகளை தான் அங்க பேசுகிறாரே தவிர, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரே தவிர அவர்களை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யல. ஏன்னா அவர் கடைசியா எருசலேமுக்கு வருகிற பொழுது எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அவர் மானுடத்துல எல்லாரையும் நேசிக்கிறார் இல்லைங்களா? உனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் சோதம் குமாராவுக்கு கிடைச்சிருந்தா அது ரத்தம் சாம்பல்ல இருந்து மனம் திரும்பி இருக்குன்னு சொல்றாரு. இப்போ இந்த கண்டிப்பு கூட அன்பிலிருந்து வர வேண்டுமே தவிர ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது இல்லை. அதுக்கு பேர் வேதம் அவதூறுன்னு சொல்லுது, அது பாவன்னு சொல்லுது. ஒருத்தங்க ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே போய் இன்னொருத்தங்க கிட்ட சொல்றது, அப்புறம் மனசுக்குள்ள அப்படியே வெம்பிக்கிட்டு கிடக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இது அவங்கள நல்ல விதத்துல வளர்க்கணும், அவங்க சத்தியத்துல முன்னாடி போகணும், உயரணுங்கிற நோக்கத்துல கண்டிக்கிற பரிசுத்தமான கண்டிப்பா இருக்கணுமே தவிர ஒரு மனிதனை அழிப்பதற்கான காய்மாகார கண்டிப்பு இல்லை. இல்லைங்களா? இயேசு அவங்களுடைய தாயை கண்டித்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களை கேவலப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னார் இல்லைங்களா? அதை நம்ம கடைசியில பார்க்குறோம். சிலுவையில் தொங்கும்போது அதோ உன் தாய் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறாரு. அப்போ அந்த கண்டிப்பை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அதை நம்ம ரொம்ப ஏதோ தப்பா போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியில்லை அப்படின்லாம் அவதூறு பண்ணி இல்லைங்களா அவங்கள அழிஞ்சு போறதுக்கு எதுவா செய்யக்கூடாது இல்லைங்களா? அந்த கண்டிப்பினுடைய உச்சம் ஜபமா மாறும். அதுலதான் போய் முடியுமே தவிர அழிக்கிறதுல போய் முடியக்கூடாது. அது பிசாசனுடைய குணாதிசயம். ஏசு அதை நமக்கு கற்றுக் கொடுக்கல, அந்த விதத்துல கண்டிக்கல. காசுக்காரருடைய பலகைகள்லாம் தட்டி விட்டதுனோடனே ஏதோ நம்ம போய் அவரு கொடூரமா எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போறாருன்னு நினைக்கக்கூடாது. அது இதனுடைய முக்கியத்துவத்தை நீ பார். இந்த தேவாலயங்கிறது தேவனுடைய வீடா இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாடு. அதை நீ கல்லர் குகையா மாத்திட்டு, இது உனக்கு மேலான ஒரு ஆபத்து தான், அது உனக்கு தப்பு அப்படிங்கிறதான் ஆண்டவர் சொல்லி அதை அப்புறப்படுத்துகிறார், அதை சுத்தப்படுத்துகிற வேலையை செய்கிறார். சரிங்களா? அப்ப அதையும் நம்ம ஞாபகத்துல கொள்ள வேண்டியது அவசியம். இதெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா?
4வதா நம்ம பாக்குறது என்னன்னா கிறிஸ்துவ அன்பின் தெய்வீக தொடர்பு. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3:14 பாருங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்றான். இங்க பாக்குறோம், நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம சகோதரரிடத்துல அன்பு செலுத்துகிற அந்த காரியத்தின் அடிப்படையில நம்ம என்ன அறிகிறோம்னா, நம்ம மறுபிறப்பை அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம் இல்லைங்களா? அப்ப மறுபிறப்பு அடைந்த ஒரு மனிதன்ல சகோதர அன்பு மேலோங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், அது வளர்கிறத பார்க்க முடியும். அப்ப சகோதர இடத்துல அன்பு கூறுறது அப்படிங்கிறது ஒரு கனி இல்லைங்களா? ஆவிக்குரிய கனி, நற்கிரியைகள் இருக்குது இல்லைங்களா? அந்த நீதியின் கனியை அது காட்டுகிறது. அப்ப சகோதர இடத்துல நம்ம அன்பு கூறுதல் அப்படிங்கிறது அது ஒரு கனி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமைன்னு கலாத்தியர்ல சொல்லுது இல்லைங்களா? அப்ப அன்பு ஒரு கனி என்று சொல்லி பார்க்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவரால நம்முடைய ஆத்மாவில ஏற்படுத்தப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல புதிதாய் பிறந்தவர்கள்ல ஏற்படுகிற விளைவு என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு மறுபிறப்பை கொடுக்கிற பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, அது மனுஷன்லாம் நடக்கிறது, அப்படி நடக்கிற பொழுது அப்படி புதிதாய் பிறந்திருப்பதனுடைய ஒரு விளைவாக இந்த அன்பு கூறுதல் இருக்கிறது. இந்த ஆவியின் கனியாக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சகோதர இடத்துல அன்பு கூறுகிறது இல்லைங்களா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:4 பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், இங்க சொல்லுகிறது உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆதாரமா சொல்றது என்ன அப்படின்னா சகோதர அன்பு. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு இல்லைங்களா? அவருக்கு முன்னாடி நாம் அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சொல்லுகிறப்ப, பிதாவாகி தேவனால் நாம் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகி தேவனால் கிறிஸ்துவுக்குள் உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமா இருப்பது சகோதர அன்பு என்று சொல்லி பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காரியமாக இங்க அன்பு வைக்கப்படுகிறது இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப கிறிஸ்துவிலையும் அவருடைய காரியத்திலையும் அவர்ல நம்முடைய சகோதரர்ல நாம் அன்பு கூறுகிறது அப்படிங்கிறது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் நம்மள பங்கு வர செய்திருக்கிற தெய்வீக தன்மையினுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்டது. அதாவது நாம கிறிஸ்துவ மேலையும் அவர் செய்து முடித்தப்பட்ட பணியின் மேலையும் அவருக்குள்ள நம்முடைய சகோதரர் மேலேயும் நம்ம அன்பு கூறுகிறது அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மள ஏற்படுத்தினார் பாருங்க, மறுபிறப்பு. அதனுடைய அந்த தெய்வீக தொடர்போடு, தெய்வீக தன்மையோடு அது தொடர்புடையது என்று சொல்லி பார்க்கிறோம். அது நம்ம நிகழ்ந்து இருக்கிறது என்று சொன்னா நம்ம சகோதர இடத்துல அன்பு கூறுவது அவசியம். அது நீதியின் கனி என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் உலக மனிதரால செஞ்சிட முடியாது. உலக மனிதனுடைய அன்பு அப்படிங்கிறது இந்த அன்பு இல்லை. அப்ப சகோதரனுடைய இந்த அன்பு ஒரு தனித்துவமான அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அது உலகத்தால செலுத்த முடியாது. உலகத்து அன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுக்கு ஏதேனும் நன்மை உண்டாகிறது அப்படின்னாதான் அன்பு செலுத்துவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உடனே தூத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா? ஆனா சகோதர அன்பு அப்படி இல்லை. இது கைமாறு கருதாமல் செய்கிறது இல்லைங்களா? அவங்களுடைய நன்மைகளை நினைத்து செய்கிறது இல்லைங்களா? அப்ப மறுபுறப்படைந்தவர்கள் மட்டும்தான் அந்த அன்பை செயல்படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். உலக மனிதனால செய்ய முடியாது. அதனாலதான் உலக அன்புக்கும் கிறிஸ்துவ அன்புக்கு உண்டான வித்தியாசத்தை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா இதை தனிப்பட்ட விதத்துல இங்க அப்போஸ்தலன் யோவான் சொல்லி இருக்க மாட்டார் இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பிற்பகுதியில் அந்த வசனத்துல சொல்றாரு. 1 யோவான் 3:14 பார்த்து சகோதரத்தில் அன்பு கூறல அப்படின்னா அவனுடைய மறுபிறப்பு கேள்விக்குறியானது. ஏன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் இல்லைங்களா? அப்போ சகோதரனுடனான நம்முடைய அன்பானது நம்முடைய பார்வையுடன் ஒத்திருக்கிற மனப்பாங்கை கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தோடு ஒத்து போகிற காரியத்தை விட பல மடங்கு மேலானது என்று சொல்லி பார்க்கலாம். இந்த உலகத்துல
நமக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதோடு சேர்ந்த கருத்தை உடையவங்களை பார்த்தா நம்ம இவங்க என்னோட சேர்ந்தவங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி இல்லை. இது பன்மடங்கு மேலானது என்று சொல்லிப்பாங்க. அது மாதிரி இல்லை. அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும், அதே நமக்கும் பிடிச்சாதான் ஒத்துக்குவாங்க அந்த உலகத்துல, இல்லைங்களா? ஆனா அது இல்லை. இந்த அன்பு, இல்லைங்களா? இப்ப இந்த அன்பு வெறும் இயற்கையை சார்ந்தது அல்ல என்று சொல்லி பார்க்க, இது ஆவிக்குரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு. கிறிஸ்து நம்மள இருக்கிற எதையும் பார்த்து நம்மள அன்பு கூறல, இல்லைங்களா? அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அந்த அன்பைத்தான் நம்ம செய்ய சொல்றோம், இல்லைங்களா? அதாவது நான் ஏதாவது ஒண்ண, அதாவது கிறிஸ்துவை பற்றி ஏதாவது ஒன்றை ஒருத்தரிடத்துல அறிந்து கொள்ளும் பொழுது இந்த அன்பு அவர் மேல் இழுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்க, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா அவன் மேல அந்த அன்பு இழுக்கப்படுகிறது. ஏன்னா நானும் கிறிஸ்துவன், அவனும் கிறிஸ்துவன், அந்த அன்பு அப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறது. இது அவர் என்னுடைய தரப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஆவியை விட மேலானது என்று சொல்லிப்பாங்க. உலகத்துல இதெல்லாம் நமக்கு ஒத்து வந்தான் அப்படின்னு சொன்னான்னா அவனை வச்சுப்பான், அவனுடைய மாம்சத்தின் ஐடியாவில். இது அப்படி இல்லை. அவர்கள் தவறே செய்தாலும் அவர்களை கண்டித்து அல்லது புத்தி சொல்லி அவங்கள சரியான பாதையில கொண்டு வரணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு தான் இந்த அன்பு. இது அவனை எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம வேலை ஆனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தை சார்ந்த விதமான அன்பு அல்ல. அது அப்படித்தான் செய்யும். உலக அன்பு என்ன செய்யும்? தனக்கானதை மட்டும்தான் செய்யும். அவன்கிட்ட இருக்கிற குறைய சொன்னா அவன் ஓடிட்டாலும் ஓடி போயிடுவான். அதனால என்ன பண்ணலாம், சொல்லாம வச்சுக்கிட்டு அவன்கிட்ட வாங்க வேண்டிய வேலையெல்லாம் வாங்கிக்கலாம், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுட்டிக்கலாம். அப்படித்தான் பார்க்குமே தவிர அவனுடைய உயர்ந்த காரியத்தை, அவன் கடவுளுக்குள்ள வளர வேண்டியதும், அவன் நல்ல முன்னேறி ஆண்டவரோடு இருக்க வேண்டிய காரியத்தையும் அது பார்க்காது. அதோடு அது தப்பு செய்கிற பொழுது மன்னிக்காது, இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் செய்யும். அதைத்தான் அவதூறு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இல்லைங்களா? அப்ப இது கிறிஸ்துவினால நான் அவர்கள்ல எதை பார்க்கிறோனோ அதை கிறிஸ்துவுக்காக அவர்கள நேசிப்பதாகும் என்று சொல்லி பார்க்க, கிறிஸ்துவுக்குள்ள எதை நான் பார்க்கறனோ அதன் அடிப்படையில கிறிஸ்துவுக்காக அவர்களை நேசிக்கிறது என்று சொல்லி பார்க்க. உண்மையான கிறிஸ்துவ அன்புங்கிறது தெய்வீக ஈவு என்பது மட்டும் அல்ல, அதையும் தாண்டி அதனுடைய வல்லமைக்கும் அதன் செயல்பாட்டுக்கும் முழுமையான தேவனையே சார்ந்து கொள்ளுதல் என்று சொல்லி பார்க்கணும். அது ஒரு ஈவு மட்டும் இல்லை. நம்ம அந்த விதமான அன்பு செலுத்தணும்னா நாம கடவுளுடைய உறவுல சரியா இருந்தா மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா நம்மள பாவம் இருக்கிறதுனால அவதூறை மட்டும்தான் செய்யும், இல்லைங்களா? யாரையாவது கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்போமே தவிர அவங்க நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான காரியங்கள் அவங்க தவறு செய்கிற பொழுது இருக்காது. கண்டிக்கணும், அதே நேரத்துல அழிக்கிற மாதிரி இல்லை. அவங்க மேல அன்பு கூர்ந்துதான் கண்டிக்கணும். எப்படி ஒரு பிள்ளையை தண்டிக்கிறார்களோ, தண்டிக்கிற பிள்ளைகளை கொலை செய்யறதுக்காக தண்டிக்க மாட்டாங்க, நல்ல வழிக்காக தண்டிப்பாங்க. அந்த விதத்துலதான் அப்படி இருக்கணுமே தவிர அன்பு வேற விதத்தில் இருக்கு. அதனாலதான் தெய்வீக தொடர், கிறிஸ்துவ அன்பு என்பது தெய்வீக தொடர்புடையது என்று சொல்லி பார்க்கணும். அப்ப அவருடைய காரியம் நம்மள மறுபிறப்பு நிகழ்ந்து பரிசுத்தாவியானவர் நம்மில் தங்கி இருந்தா அவர் நம்மளை ஏற்படுத்துகிற பலவிதமான காரியத்துல ஒன்று ஒரு கனி இந்த அன்பு என்று சொல்லி பார்க்கணும். அதனாலதான் ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆரம்பிக்குது, இல்லைங்களா? அப்போ இந்த அன்பு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நம்மள அந்த காரியம் இருக்குதான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த அன்பு நம்மளிருந்து தானாக இயற்கையாக வந்தது அல்ல. அதனாலதான் சில நேரங்கள்ல அதை முயற்சிக்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்க, இந்த நியூ இயர்ல எல்லாரும் அதைத்தான் செய்யறதுக்கு பார்ப்பாங்க. இன்னையிலிருந்து நம்ம அன்பா இருக்கணுங்க அப்படின்னு யாரை பார்த்தாலும் இந்த ஒரு நாளைக்கு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வணக்கங்க, வணக்கம் சொல்ல மாட்டாங்க, வேற ஒன்று சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லிட்டு பிரைசலாட் அப்படின்வாங்க. அப்புறம் சரிங்க, அப்புறம் வேற என்ன விசேஷம், கொஞ்சம் ஏதாவது சொல்லி பாருங்க, போடாங்கிட்டு அப்படின்னு போயிடுவாங்க. அது ஒரு மாய்மால வேலை பண்ணி பார்ப்பாங்கன்னா 2 நாள் சமாளிப்பாங்க, தம் கட்டி அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு பேசாம இருக்கிறது தான் அன்புன்னு நினைச்சுக்கிறாங்க. என்ன பண்ணாலும் பேசக்கூடாது, அன்பா நினைச்சு, அதெல்லாம் வேதத்தோட ஒத்து வர்றதில்ல. அன்பு அப்படின்னாலே அது அதிகமா பேசு, இல்லைங்களா? கணவன் மனைவி உறவு சரியா இருந்தா அதிகமா பேசுவாங்க. கணவன் மனைவி பேசல அப்படின்னு சொன்னா அன்பு குறைந்து போயிருக்குதுன்னு அர்த்தம். பேச மாட்டாங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, வடக்கையும் தெற்கையும் திரும்பிக்கிட்டு இருப்பாங்க, சோறு மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க,
அது படுத்து கிடப்பாங்க, எந்திரிப்பாங்க, வருவாங்க. இல்லைங்களா? உலக அன்பு பாருங்க, மாயையான அன்பு பாருங்க. இந்த லவ் எல்லாம் பண்ணும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நாள். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. பேசவே மாட்டாங்க. அது காரணம் என்ன? அன்பு சரியா இல்லை. இல்லைங்களா? இதுதான் உலக அன்புன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு அன்பை செய்யறதுக்கு முயற்சி செய்தா உலக பிரகாரமான அன்பை அது அப்படித்தான் இருக்கும். இப்போ கணவன் மனைவி உறவுல வளர்றதுக்கு கிறிஸ்துவ அன்பு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்குவோம். இல்லைங்களா? கிறிஸ்து நம்மளை மன்னித்தது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும்னு தெரியும். அதான் சொல்றது, கணவன் சபையை கிறிஸ்து போஷித்து காப்பாற்றுகிறது போல காப்பாற்ற வேண்டும்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். கிறிஸ்து சபைகள் அன்பு கூறுகிறது மாதிரி அன்பு கூறணும்னு சொல்லிட்டாரு. அப்போ மனைவி மேல எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் அது தகாது. அதாவது எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் அது போதாது என்று சொல்லி பார்க்கணும். அது முடிவே இருக்கிறது இல்லை. இல்லைங்களா? அதே மாதிரி மனைவி சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, சபை கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படுகிறது சொல்லுங்க. அப்ப அது எவ்வளவு உறவு பாரு. இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கும், மனம் திரும்ப வேண்டியது இருக்கும். இங்க எல்லாம் கிறிஸ்து முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே அதெல்லாம் நடக்காது. இல்லைங்களா? தன்னுடைய சுயத்துல இருந்து அன்பு கூறுவதற்கு முயற்சி பண்ணா அந்த அன்பெல்லாம் வராது. இல்லைங்களா? அப்ப இது தெய்வீக தொடர்புடையது என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? சகோதர அன்பு அப்படிங்கிறது, இந்த கிறிஸ்துவ அன்புங்கிறது தெய்வீக தொடர்புடையது. இது இந்த உலகத்துல செய்கிற மாதிரியான காரியங்கள் அல்ல. இது கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நாம் செய்கிறது. ஆண்டவர் நம்மள ஏற்படுத்தி இருக்கிற நீதியின் கனிகள்ல ஒன்று அன்பு, சகோதர அன்புன்னு சொல்லி பார்க்க. அந்த கனி நம்மள இருக்கணும். சரிங்களா? அப்ப நாலாவதா நம்ம பார்க்கறது என்னன்னா, கிறிஸ்துவ அன்பின் தெய்வீக தொடர்பு என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? பாருங்க, இந்த அன்பு வளரணும் அப்படின்னு சொன்னா அவர் நம்முடைய இருதயங்களை ஊற்றி இருக்கிற அந்த அன்பை தேவனிடத்திலையும் அவருடைய ஜனங்களிடத்திலும் செயல்படுத்துறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம உந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா வராது. இல்லைங்களா? ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பரிசுத்த ஆவியானவர் உதவி தேவைங்களா? எல்லா காரியத்திலும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை அடைந்த பொழுது பாவத்தின் ஆளுகையிலிருந்து நம்ம விடுதலை அடைந்திருக்கிறோம். பாவம் இப்ப நம்மளே ஆளாது. இல்லைங்களா? ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பாவத்தை எதிர்த்து போராடணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு வேணும். அவர் உதவியோடு தான் நம்ம அதை செய்ய முடியும். நம்ம கிட்ட அந்த வல்லமையெல்லாம் தானா ஒண்ணும் உருவாகலை நமக்குள்ள. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ விடுதலையாய் இருக்கிற நாம இப்போ அதுக்கு எதிராக போர் செய்யணும்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிற வேதத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துகிற பாதையில நடத்தி அவரிடத்துல ஜெபித்து, இல்லைங்களா, அவருடைய உதவியை நாடி நாம அந்த வல்லமையோடு மேற்கொள்ளணும். இல்லைங்களா? தானா நிகழாது. இல்லைங்களா? அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் துணை. அதுக்குதான் ஆவியானவர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு நம்மள சரியா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியான உதவியை நாடி ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய சகோதரத்துல அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் சபையாருக்காக ஒரு நேரமாவது ஜெபிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளும். எல்லாரும் பெயரை எழுதி வச்சு அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒருத்தர் அதை செய்யும். அந்த அன்பு வளரும். இல்லைங்களா? இல்லைன்னா அன்பு வளரும். சரி, அஞ்சாவது. இது வரைக்கும் 4 வரைக்கும் அந்த காரியங்களை பார்த்துருக்கோம். இனி 5ஆவதா நம்ம பார்க்கறதுன்னா கிறிஸ்துவ அன்பை சரியாக செயல்படுத்துதல். கிறிஸ்துவ அன்பை எப்படி நம்ம சரியா செயல்படுத்த, அதாவது நம்முடைய சகோதரருடைய எண்ணத்துல நம்முடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்காக அவரை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் இது செய்யப்படுகிறது இல்லை. நல்லா தெரியும். இந்த அன்பை சரியா செயல்படுத்தணும்னா முதல்ல தவறான காரியத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம சகோதரருடைய எண்ணத்துல நம்ம மதிப்பை உயர்த்தணும் அப்படிங்கிறதற்காக அவர்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் இது செய்யப்படுகிறது இல்லை. அவங்களை ஏதாவது நம்ம சந்தோஷப்படுத்தி ஒன்று செஞ்சோம்னா அவங்க மனசுல நமக்கு ஒரு உயர்வான இடம் கிடைக்கும். இல்லை, அவங்க நம்மளை பத்தி சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணம் எல்லாம் மனதில் வரும். அது வந்ததுன்னா அது கிறிஸ்துவ அன்பு இல்லை, அது உலகத்தானுடைய அன்பு. அவன் தான் எதேனும் செஞ்சு நமக்கு உயர்வு கிடைக்குமா? இல்லைங்களா? இதையா பண்ணி பார்ப்பான். சாப்பாடு கீப்பாடு போட்டு இல்லை இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணி என்ன பண்ணுவான், நம்ம புகழ் எப்படியாவது அவங்க சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்பான். இது அப்படியெல்லாம் இல்லை. எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவையே முதன்மைப்படுத்தி அவருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த வேணுங்கிற நோக்கத்துல செய்கிறது. இது தனி மனிதன்ல ஒரு மதிப்பை கூட்டுவதற்காக செய்கிறது இல்லை. அப்படி செய்தால் அது உலக அன்பு. மாறாக உண்மையாகவே அவர்களுடைய நல்ல வாழ்க்கையை நாம விரும்புவதன் மூலம் அது செய்யப்படும்.
அவங்க நல்லா இருக்கணும்னு செய்யணுமே தவிர அவங்க மனசுல நம்மளை உயர்வா மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்பு செயல்படுகிறது இல்லை. உலக அன்பா அதான் செய்யும் இல்லைங்களா? அதைத்தான் செஞ்சு அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல மதிப்பு வரணுங்க. அவங்க நம்மளை புகழ்ச்சியா தான் சொல்லணும். அப்படி சொல்லும்போது இல்லை நான் சாதாரணமானவன் தான் அப்படின்னு ஒரு மாய்மான தாழ்மானையும் கண்டிக்கிறதுக்கு பார்ப்பான். உள்ளுக்குள்ள அதுதான் ஆசையா இருந்திருக்கும், நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களான்ட்டு. அப்புறம் இல்லைன்னா எல்லாம் கர்த்தர் தாங்க, நான் இல்லைன்னா. எத்தனை பித்தலாட்டங்கள் பார்த்தீங்களா? பாவம் திருக்குள்ள இறுதியும் அது அப்படி செய்யக்கூடாது. அவங்களுடைய நல்ல வாழ்க்கை மனதில் கொண்டுதான் இந்த அன்பு செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப வேதம் சொல்லும்போது அப்படியே வாசிக்கிறேன். 1 யோவான் 5:2 சொல்லும்போது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லைங்களா? அப்போ பாருங்க, தேவன்ல நாம தனிப்பட்ட விதத்துல அன்பு கூறுகிறோம் அப்படிங்கிறதுக்கு சோதனையாக இருக்கிறது என்ன? நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுதல் என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் பல வசனங்கள் சொல்றார் இல்லைங்களா? யோவான் 14:5 நம்ம பார்க்கலாம். நான் அப்படியே வசனம் சொல்ற முடிஞ்சு எழுதிச்சு. யோவான் 14:5 அதுலயே 21ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 14ஆம் வசனம், இங்கெல்லாம் பார்த்தா ஒருவன் என்னிடத்துல அன்பு கூர்ந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்ள கடவன், என்னுடைய வார்த்தைய கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்றார். என்னுடைய வார்த்தைக்கு அவன் கேட்டானாதான் அதுதான் என்னிடத்துல அவன் அன்பு கூறுகிறது. நான் இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சும்மா மாய்மாலத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறது அப்படின்னா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுதுதான் நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி அவரே அவர் வாயில சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்ப நாம வேறு விதத்துல அவரை நேசிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் தானே இல்லைங்களா? எனக்கு இயேசு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு அதுக்கு அந்த மாதிரிதான் சொல்லிக்கிறது. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் சொல்லுகிறதை செய்யாது இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்கறாரு இல்லைங்களா? அதுதான். இப்ப பாருங்க, இப்ப தேவனுடனான நம்முடைய அன்பின் உண்மைத்தன்மையும் வலிமையும் நம்முடைய வார்த்தைகளுடைய அளவை வைத்து அது தீர்மானிக்கிறது இல்லை இல்லைங்களா? அதோடு கூட நம்ம ஒரு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா ஆண்டவருக்கு பாடலை பாடுற அளவை வச்சும் அது முடிவு பண்ணுகிறது இல்லை இல்லைங்களா? தேவன் மேல இருக்கிற நம்முடைய அன்பினுடைய அந்த உண்மைத்தன்மை வலிமையை இதை வச்சு முடிவு பண்றது இல்லை. என் வார்த்தையில வந்து இயேசுதான் எல்லாம், இயேசு இல்லைன்னா எனக்கு எதுவும் இல்லை, அவர் தான் என் உயிர் நேசன் ஈசன் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா அதை வச்சு ஆண்டவர் அளவிட மாட்டார். ரெண்டாவது, நான் ஆண்டவரை உருகி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன், இல்லை சந்தோஷமா வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுவும் அளவாக கருதப்படாது அன்புக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம செய்யணும், அது ஒரு பகுதியா இருந்தாலும் அது வச்சு அளவிடப்படாது. அது இல்லை அளவு இல்லைங்களா? அளவு அப்படிங்கிறது எதை காட்டுகிறது? என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அதை பொறுத்துதான் நம்ம அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்னு சொன்னா அப்ப நம்ம அவர்ல நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது, ஆண்டு மேல நம்ம அன்பு கூறுகிறோங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மனம்தான் திரும்பணும், ஆண்டவரே உன் மேல நான் அன்பு கூறல, நீங்க எவ்வளவோ காரியத்தை எனக்கு செஞ்சீங்க, நான் அதை செய்யல, எனக்கு உதவி செய்யுங்க, நான் உண்மையில அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லணும். அன்பு கூறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கணுமா? முயற்சி பண்ண ஏமாத்துடுமா? இல்லை, செயல்படும் இல்லைங்களா? அதுதான் அன்பு. இதே கோட்பாடு என்னுடைய சகோதரனுடனான என்னுடைய உறவுக்கும் பொருந்தும் என்று சொல்லி பார்க்க. அதே கோட்பாடு. அப்ப என்னிடத்தில் நீ அன்பா இருந்தீன்னு சொன்னா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள்னு சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப அவர்கிட்ட அன்பா இருக்கணும்னா என்ன பண்ணும்? நம்ம வேதத்தின்படி நடக்கணும். அப்ப அந்த வேதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்கள். அப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் சகோதரர்களை நேசிச்சோம்னு சொன்னா, சகோதரிகளை நேசிச்சோம்னு சொன்னா அதுதான் அன்பே தவிர, மெய்யான கிறிஸ்துவ அன்பே தவிர, வேதத்தை தள்ளி வைத்து விட்டு நான் ஏதேனும் அவங்களுக்கு செய்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்துவ அன்பு இல்லை. அது உலகத்துல நம்ம பார்க்கிற அன்பு. அதாவது நம்முடைய சகோதரர்களுடைய தவறுகளை நம்ம கண்டும் காணாமல் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோடு நம்முடைய சுய சித்தத்தின்படி சுயத்தை பிரியப்படுத்தி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்ட, அது அவர்கள அன்பு கூறுகிறது இல்லை என்று சொல்லிப்பாங்க. அது ஏமாற்றுகிறது. வேதம் சொல்லும்போது பாருங்க, லேவியராகமத்துல
19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. லேவியராகும் 19:17 பார்த்தா, உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒளிவு மறைவோடு இருக்காத உன் சகோதரனிடத்துல அப்படின்னு சொல்லு இல்லைங்களா. அப்படியே உள்ளத்துக்குள்ள பகையை வச்சுக்கிட்டு வெளியே ஏமாத்திக்கிட்டு இருக்காத இல்லைங்களா, அது தப்பு. அவனோடு பேசி நீ சரி செய்து கொண்டு அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டிய விதத்துல அவனுக்கு புத்தி சொல்லி இல்லைங்களா, அவனுடைய தவறுகளை அவனுக்கு சுட்டி காட்டி நீ சரியாரு இல்லைங்களா. ஒரு நல்ல மனதோட ஒரு மனதோடு இருன்னு சொல்லு. இப்ப இதெல்லாம் உலகத்தான் செய்ய மாட்டான். உள்ளுக்குள்ள பகைச்சிக்கிட்டே வெளியே காரியத்தை சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா அவன் ஏதாவது சொன்னா எதையும் பண்ணிட்டான்னா நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடலாம். அப்ப அது என்னன்னா அது மாய்மால அன்பு என்று சொல்லி பார்க்கற. அது அந்த மாதிரி செய்யாது. ஒளிவு மறைவோடு கூட இருக்கும். யாருக்கிட்ட பேசணுமோ அங்க பேசாம ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஊர்ல போறவன்ட்ட எல்லாம் போய் சொல்லி நான் எவ்வளவோ செய்தேன், இவர்கள் என்னை கழட்டி விட்டு போயிட்டாரு, கழட்டி விட்டு போனா போயிருக்கிறேன் இல்லைங்களா. அப்ப அதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா உள்ளத்துக்குள்ள ஊறுப்பட்ட பகை. ஏன் நேரடியா பேச வேண்டியதானே, அது அன்பா? நேரடியா பேசுறதுதான் அன்பு. பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன காரியம்னு கேட்டு ஏன் அப்படி இருக்கிறீங்க, ஏன் அம்முன்னு இருக்கிறீங்க, இதெல்லாம் கணவன் மனைவி உறவுலயே இருக்கணும். ஏன் இங்க வாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கணும். தப்பு பண்ணியாச்சா, மன்னிப்பு கேட்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இதெல்லாம் ஒருத்தருக்கு வச்சு இப்படியே போறது இப்படி போறது அதெல்லாம் கிறிஸ்துவனுக்கு ஒத்து வராது. அது கிறிஸ்துவ அன்பெல்லாம் கிடையாது. ஆராதனை முடிச்சோடனே கீழே தலையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது நல்லா பேசி பழகி நல்லா சந்தோஷத்தோட போறதுக்கு அப்படி இருக்கு. அதுதான் கிறிஸ்துவ அன்பு இல்லைங்களா. பார்த்தீங்கன்னா அப்ப அப்படி சொல்லுது. இப்ப அன்பு அப்படிங்கிறது தெய்வீக வழியில் செயல்பட வேண்டியதா இருக்குது இல்லைங்களா. சுயத்துல செயல்படுறதில்ல, தெய்வீக இயேசு என்ன சொன்னார் அந்த மாதிரி நம்ம செய்யணும். அப்படித்தான் அன்பு வரணும், எல்லா காரியத்தையும் செய்யணும். அப்ப நம்முடைய இருதயத்துல தேவன் சரியான இடத்துல இருக்கும்போதுதான் நம்முடைய சகோதரருடனாக நம்முடைய ஆவிக்குரிய அன்பை நாம சரியா செயல்படுத்த முடியும் என்று சொல்லுவோம். தேவன் நம்முடைய இருதயமாகிய சிங்காசனத்துல சரியா நம்ம உட்கார வச்சிருந்தோம்னு சொன்னா, அவர் அங்க இருந்தாருன்னா அப்போ நம்ம சகோதரர் மேல இருக்கிற அன்பும் ஆவிக்குரிய விதத்துல சரியா இருக்கும். அங்க இல்லை அப்படின்னு சொன்னா இங்கேயும் இருக்காது இல்லைங்களா. அப்ப அவர்களை திருப்திப்படுத்துகிறதுல உண்மையான ஆவிக்குரிய அன்பு இல்லைன்னு சொல்லிப்பாங்க. ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அதுதான் இப்போ உலகம் அதைத்தான் செய்யும். அவனுக்கு என்ன அவனை சாட்டிஸ்பேக்ஷன் பண்றது, இதை சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா. நான் நிறைய முறை சில நேரங்கள்ல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல நீ இப்படி எனக்கு நடக்கணும், நான் எப்படியும் நடக்க மாட்டேன், நீங்க தலகளா நின்னா கூட நான் இப்படித்தான் நடப்பேன். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்ன வேணாலும் பேசுங்க, இன்னும் 100 வார்த்தை பேசுங்க, அந்த பேசுறதுக்கெல்லாம் வேதத்துல இருந்து சொல்லுங்க, நான் கீழ்ப்படியும். நீங்க சொல்றது வேதம் சார்ந்து இருந்தால் அதை நான் ஏற்க தயார். வேதம் சார்ந்து இல்லாம நீ 1000 வார்த்தை சொன்னாலும் உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன். வேஸ்ட், நீ பேசுறதே வேஸ்ட். ஏன்னா அது உலக அன்பு. அந்த அன்பை என்னால ஏமாத்தி காட்ட முடியாது இல்லைங்களா. அது எப்படி காட்ட முடியும்? அப்படி காட்டுனன்னா இருதயத்துல தேவ அன்பு சரியில்லைன்னு அர்த்தம். அவங்களை ஏமாத்த போறேன் அப்படின்னு அர்த்தம். அது செய்யக்கூடாது இல்லைங்களா. அது தப்பு என்று சொல்லிப்பாங்க. அப்ப அவங்கள திருப்திப்படுத்துறதுல உண்மையான ஆவிக்குரிய அன்பு இல்லை. அவன் என்ன அதாவது திருப்திப்படுத்துறதுன்னு சொன்னா என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அவன் மனசு கோடிடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இல்லைங்களா. அப்படின்னு ஒன்னா அது உலக அன்பு. இப்ப தேவனை பிரியப்படுத்த அவர்களுக்கு உதவுவதில் அந்த அன்பு இருக்கும் இல்லைங்களா. தேவனை பிரியப்படுத்த அவர்களுக்கு உதவுவதில் அந்த அன்பு இருக்கணும். அவங்க தேவனை பிரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அந்த அன்பு உதவணும். நம்முடைய அன்பு உதவணும். தேவனுக்குள்ள இன்னும் கேவலமா போறதுக்கு அவங்கள திருப்திப்படுத்துற வேலை பார்க்கக்கூடாது. ஒருத்தர் தேவனுக்கு எதிராக செய்யறாங்க, அதை நம்ம ஒண்ணுமே சொல்லலை அப்படின்னு சொன்னா, இல்லை அன்போடு அதை புத்தி சொல்லலை அப்படின்னு சொன்னா, அவன் மேற்கொண்டு என்ன பண்ணுவான், அதே பாவத்தை இன்னும் அதிகமா செஞ்சு தீங்க வர வச்சுக்குவான். அப்ப தேவனுக்கு தேவனை பிரியப்படுத்துகிறதுக்கு, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை பிரியப்படுத்துறதுக்கு உதவுகிறதுல அந்த அன்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப நாம தேவனுடைய கற்பனைகள் வழியில மாத்திரம்தான் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில தான்
உதவி செய்ய முடியுமே தவிர வேறு வகையில் இல்லை. இல்லைங்களா? இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்லமா பேசுறது, அன்பா பழகிறது, இல்லைங்களா? இதெல்லாம் சகோதர அன்பு இல்லை. வெறுமனே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அன்பா பேசுறன்னு உலகத்துல பண்றாங்க இல்லைங்களா? அப்படியே கொஞ்சிற மாதிரி பாசமா பேச, அதெல்லாம் உலக இந்த சகோதர அன்புல, வேதம் சொன்ன சகோதர அன்புல அவன் என்ன வேணாலும் செய்வான். ஆனா அதை கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது கிறிஸ்துவ அன்பு இல்லை. அவங்களுக்கு என்ன நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கிற ஓட்டத்தை தொடர்ந்து ஓடும்படி நாம் ஒருவருக்கு ஒருத்தர் வற்புறுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கறீங்களா? எபிரேயர்ல 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல சொல்லும் போது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லையா? அப்படி உங்களுக்குரிய ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்கிறதாக அந்த அன்பு இருக்கும். வற்புறுத்துற மாதிரி இருக்கும். இப்படி இல்லை, இன்னும் ஓடணும், நீங்க இந்த பாவத்தை எல்லாம் உதறி தள்ளுங்க, பாவத்தை அழித்து ஒழித்து வாழுங்க அப்படின்னு உதவி செய்கிறதா இருக்கணும். சும்மா குழஞ்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த செல்லமா நாய்க்குட்டிக்கு தலையில தொடை கொடுக்குற மாதிரியானதெல்லாம் அது சரியானதாக இருக்காது. அதாவது என்ன செய்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அது இருக்காது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் அவருடைய அன்பு, அவருடைய அதிகாரத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லி பார்க்கறோம். ஆண்டவருடைய வார்த்தை இல்லைங்களா? அப்போ ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையாக அன்பு கூற நாடுகிற பொழுது அவைகளை இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மறந்தோம் அப்படின்னு சொன்னா அது அன்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், அன்பை நாம் சரியாக செயல்படுத்த வேண்டும். அன்பு சும்மா மேலோட்டம் இந்த உலகத்தான் செய்யறது இல்லை. இல்லைங்களா? பாருங்க, ஒரு வார்த்தையை நம்ம வடிக்கலாமே. 3 யோவான்ல 1ஆம் வசனம் பாருங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. யோவான் எப்படி நேசிக்கிறதா சொல்றாரு? சத்தியத்தின்படி நேசிக்கிறதா சொல்றாரு. சத்தியத்தை தள்ளிட்டா அதுக்கு பேரு உலக அன்பு. சத்தியத்தின் அடிப்படையில நேசிக்கிறது தான் கிறிஸ்துவ அன்பு. ஈஸியா சொல்லணும். அது காலையில இருந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? சத்தியத்தை ஒதுக்கிட்டு ஒருத்தன் அன்பு கூடுறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு இல்லை. அதனாலதான் யோவான் சொல்றார், சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்கள், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் மேலான சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு இதே யோவான் சொல்றார் நிருபத்தில். இல்லைங்களா? அப்ப எதுல இருக்கு பாருங்க, எல்லாம் கண்ட்ரோல் சத்தியத்துல இருக்கிறது. அப்ப அன்பை, கிறிஸ்துவ அன்பை நம்ம சரியா செயல்படுத்துறது கத்து. வேதத்தின் அடிப்படையில அந்த அன்பு, நான் என் சகோதர சகோதரத்துல அன்பு கூறுகிறேன்னா என் அன்புல ஆண்டவருடைய வார்த்தை இருக்கா அப்படியெல்லாம் கேள்வி கேட்டுப்போம். அதை நம்ம கேள்வி கேட்டு பார்த்துதான் அதுலதான் நம்ம வளரும். சரிங்களா? சரி, இன்னும் 2 பாயிண்ட் பார்ப்போம். 6ஆவதா நம்ம பார்க்கறது என்னன்னா, கிறிஸ்துவ அன்பை பல வகைகளில் வெளிப்படுத்துதல். கிறிஸ்துவ அன்பை பல வகைகளில் வெளிப்படுத்துதல். நம்முடைய சகோதரர்களை நேசிக்கிறதையும், நம்முடைய சகோதரரை நேசிப்பதும் அன்பை எல்லா வழிகளிலையும் வெளிப்படுத்துகிறதும் நம்முடைய கடமையா இருக்குது என்று சொல்லி பார்க்க. நம்முடைய கடமை பொறுப்புல ஒண்ணு, நம்முடைய சகோதரர்கள் நேசிக்கணும், அந்த அன்பை எல்லா வகையிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா? ஆனா கிருபாசனத்துல நாம் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளலின்னு சொன்னா இதை உண்மையாக சிறப்பாக எந்த செயற்கையான தோற்றமும் இல்லாம செய்ய முடியாது. கிருபாசனா கிருபையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த அன்பு ஆண்டவர் நம்மளால காட்டினாரு பாருங்க. அந்த அன்பின் அடிப்படையில அதுல நம்ம ஐக்கியம் கொள்ளலின்னு சொன்னா நம்ம சக விசுவாசி கிட்ட காட்டுகிற அன்பு அது உண்மையானதாக அல்லது சிறப்பானதாக, ஒரு செயற்கையான தோற்றம் இல்லாததாக இருக்காது. அதோடதான் இருக்கும். நீங்க அந்த கிருபையை பார்க்காம இருந்தோம்னா, எனக்கு கிறிஸ்து சொல்றார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்னு சொல்றார். கிறிஸ்து நம்ம எதை வைத்து மன்னித்தார்? நம்ம செய்த எதையான கிரியில செஞ்சாரா? இல்லை, அவருடைய கிருபையின்படி நம்மளை மன்னித்தார். அப்ப அந்த விதத்துல பல வகைகள்ல அன்பு செலுத்தணும்னு சொல்லும் போது நாம அந்த விதமான அன்பிலிருந்து நாம் நம்முடைய சகோதரர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைன்னா அது செயற்கையானதா மாறிடும். இல்லைங்களா? மாய்மாலன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி மாறி. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய சகோதர சகோதரனுடைய பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இதுக்காகலாம் நாம நம்முடைய ஒரு சிரத்தை உள்ள வேண்டுதல்னாலும் விண்ணப்பங்கள்னாலும்
நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்கணும். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் அவர்களுக்கும் இருக்கும். அப்ப நம்ம அன்பை வெளிப்படுத்த பல வகைகள்ல வெளிப்படுத்துறதுல ஒண்ணு என்ன, நம்ம சிரத்தையோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறது. அப்படியே எப்படி ஜெபிப்பீங்கன்னு கேட்டோன்னே சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. அது என்ன தெரியும், என்ன சிரத்தை அதுல இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கணும்னு தெரியாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கணும்னு சொல்ல மாட்டீங்க இல்லைங்களா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமே இருக்காது. அப்ப அதை என்ன ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாமிச வாழ்க்கையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளையும் இதுங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியாது, அவங்க குடும்பத்துல என்ன தேவை இருக்குன்னு தெரியாது, அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க சந்தோஷம் என்னன்னு கேட்டு சந்தோஷப்படுறதுக்கும் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அது அன்பு இல்லை, சரியான அன்பு. அப்ப அன்பை பல வகைகள்ல வெளிப்படுத்தணும்னு சொல்லும்போது ஒண்ணு, நம்ம ஜெபம் பண்றது அவங்க மேல நம்ம காட்டுகிற அன்பு தான் இல்லைங்களா. அப்ப தன்னுடைய சக பரலோக பயணியின் சார்பாக நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுல நம்முடைய விருப்பங்களை உபயோகிக்கிறதன் மூலமாக அவர்களுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும், அதாவது அவருடைய ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபைகளையும் அவர்களுக்கு சாதமாக திருப்புவதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், அன்பை காட்டலாம். நம்மோட அவங்க நடந்து பரலோகத்துக்கு போறாங்க இல்லையா சக விசுவாசிகள், அவங்களுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய விருப்பத்தை சரியா அவங்களும் நல்லா வளரணும்னு நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் அவர்களுக்கு சாதகமாக நம்ம திருப்புறோம். அப்படி திருப்புகிறதின் மூலமாக நம்முடைய அன்பை நாம் வெளிக்காட்டலாம் இல்லைங்களா. வேற எந்த வகையிலும் ஒரு கிறிஸ்துவர் தன்னுடைய அன்பு கலந்த மதிப்பை சக விசுவாசிகள் இடத்துல வெளிப்படுத்த முடியாது இல்லைங்களா. அதனாலதான் ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ண சொன்னா ஒரு வார்த்தை தவிர தெரியாது, இல்லை நாளையே சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு 2 வார்த்தை வச்சிருப்பாங்க, அதை எடுத்து போட்டு இல்லைங்களா ஜெபம் பண்ணி இறுதியுமே அதுல சார்ந்து இருக்காது இல்லைங்களா. இப்போ ஒண்ணு, ஜெபத்தின் மூலமாக நாம் அந்த அன்பை வெளிப்படுத்தலாம். அதாவது அப்படின்னா என்ன பாருங்க, அவங்களுடைய கவலை வேதனை துன்பம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரியாம சில நேரங்கள்ல இறுதியும் கனெக்ட் ஆகாது. ஆண்டவரே அவங்களுடைய கஷ்டத்துல அவங்களுக்கு உதவும் சொன்னா எனக்கு அந்த ஃபீலை நான் உணராம எப்படி ஜெபம் பண்றேன் இல்லைங்களா. எனக்கும் அந்த கஷ்டம் இருந்திருக்கும், அந்த உணர்வு இருக்கும், அதுல இருந்து நான் வெளியே வந்திருப்பேன். அப்ப அந்த கஷ்டத்தை அவங்க அதே விதமான கஷ்டங்களை சொல்லுகிறவங்களுக்கு ஒரு தேவையோ மற்ற காரியங்களை சொல்லும்போது நமக்கு தெரியும், எப்படா இந்த குடும்பத்தை நடத்த முடியாது இல்லையா. அப்போ அதை உணர்ந்தவர்களாக நம்ம ஜெபம் பண்ணணும் சரிங்களா. அப்ப அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அது ஒரு உதவி. சரி, 1 யோவான்ல பாருங்க 3ஆம் அதிகாரத்துல 17-18 வசனம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லி சொல்றேன். 2வது பாருங்க, இன்னொரு வகை அன்பு சொல்றேன். தேவனுடைய மக்கள்ல பலர் இந்த உலகத்தினுடைய பொருட்கள்ல ஏழையா இருக்கிறாங்க இல்லைங்களா. தேவ பிள்ளைகள்லயே விசுவாசிகள் ஏழையா. சில நேரங்கள்ல இது ஏன் அவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் அப்ப சொல்றது ஊதாரியா இருந்துக்கிட்டு வேலைக்கே போவோம் சுத்திக்கிட்டு இருந்து தரித்திரம் பிடிச்சு போனவங்க அதை சொல்லலை. உண்மையா வேலைக்கு போய் எல்லா காரியத்தையும் செஞ்சு கூட அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள சொல்றேன், அதையும் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா. உதவி செய்யறதுனானே இவன் வீட்டிலேயே படுத்து கிடப்பான், எந்த வேலைக்கும் போவாங்க. அவனுக்கு கொண்டு போய் காசை கொடுத்து எச்சா அவனை பாவத்துக்கு வழி வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லை. சொல்லுகிற இந்த இது ஒருத்தன் உண்மையா வேலை செஞ்சு அவன் உழைப்பான், அவனுக்கு இருக்கிற திறமைகள் இதுல எல்லாம் பார்த்து அவன் உழைச்சி என்ன முடியுமோ உழைப்பான், ஆனாலும் அவனுடைய தேவை சந்திக்கப்படாமல் இருக்கும் இல்லைங்களா. அவங்கள சொல்றேன். அப்போ ஏன் அவங்களுக்கு இப்படி இருக்குது சில நேரத்துல அப்படின்னு நமக்கு தெரியாது. இது அவர்களுக்கு பெரிய சோதனையா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் இதை அவங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எதுக்கு தெரியுங்களா? அவருடைய மற்ற பரிசுத்தவான்கள் இரக்கம் கொண்டு தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து மற்றவர்களுடைய உலக பிரகாரமான தேவைகளை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான். ஒருத்தர் அன்பு காட்டுவதற்கு இல்லைங்களா. அவங்க தன்னுடைய இரக்கத்தை ஆண்டவர் காட்டின இரக்கத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லைங்களா.
அது கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ நான் சொன்னது முதல்ல சொன்னதுக்கு பொருந்தாது, ஊதாரியா சுத்துறவங்களுக்கு பொருந்தாது. உண்மைத்தவத்தோடு இருந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து உழைச்சி அதெல்லாம் பண்ணி அப்போ முடியாம இருக்கிறவங்களுக்கு, இல்லை சில நேரங்கள்ல காசு வச்சிருப்பாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போயிடும், மொத்தமா காலி ஆகி போயிடும். ஒருவேளை நம்மகிட்ட இருந்ததுன்னா அந்த நேரத்துக்கு ஏதேனும் கொஞ்சம் உதவி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்றேன் இல்லைங்களா? சரியா அவங்க நடந்துக்கிட்டு போயிருப்பாங்க, திடீர்னு ஒரு காசு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களால செய்ய முடியும். ஒருவேளை நம்மகிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இருந்ததுன்னா நம்ம ஏதேனும் முடிந்ததை கொடுத்து உதவ வேண்டியது நமக்கு அவசியம். அப்ப இது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை காட்டுகிறதுன்னு சொல்லி பார்க்கணும். உண்மையான அன்பு அப்படிங்கிறது அது ஆழ்ந்த நடைமுறையானது என்று சொல்லி பார்க்கணும். அது நடைமுறையோடு கூடியது அன்பு. வாயில மட்டும் அன்பு பேசுறது இல்லை, செயல்படுகிறதாக இருக்க வேண்டியது அவசியம். என்னுடைய சகோதரனுடைய பாடுகள் நீங்கும் பட்சத்துல அதற்காக எந்த தாழ்மையான வேலையும் எந்த தாழ்வான இடத்தையும் எடுத்துக்கொள்றதுக்கு அன்பு தயங்காது. அவங்களுக்கு அது தீரும் அப்படின்னு சொன்னா எந்த நிலைக்கும் போகும் இல்லைங்களா? அதை இயேசு கிறிஸ்துவிட்ட கத்துக்கிறோம். பசியோடு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் அப்படியே அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அவங்கள, இல்லைங்களா? உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. 5000 பேருக்கு ஆண்கள் மட்டும் போயிச்சான்றத சொல்லும்போது நீங்களே சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு. கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, யோவான் 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா சீசர் கூட காலை கழுவுறாரு இல்லைங்களா? அவங்க கிட்ட அன்பை காட்டுறாரு. அவங்க யாரும் காலை கழுவிக்காம உட்காந்துருக்குறாங்க, ஆளாளுக்கு வரப்புல. ஆண்டவர் கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுக்குறாரு, அன்பை கற்றுக்கிறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்கன்னு கற்றுக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இது ஒரு புறம். ஆனா இன்னும் சில தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களிடத்துல ஒண்ணுமே இருக்காது. இவங்ககிட்டயும் ஒண்ணும் இருக்காது, அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இருக்காது. அப்ப அவங்க என்ன செய்யலாம்? அவங்க தங்களுக்கு சொந்தமான காரியத்துல அவங்களுக்கு நடந்தா எவ்வளவு அவங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த காரியங்கள், அவங்க அனுபவம் சூழ்நிலையெல்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும், அதையெல்லாம் உணர்ந்து இல்லைங்களா மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம் இல்லைங்களா? உணர்வு பூர்வமா ஜெபிக்கலாம் இல்லைங்களா? இப்போ அப்படி செய்கிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? அன்பை சரியான விதத்தில் பல வகைகளில் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்க்குறோம். காசு வச்சுக்கிட்டு அதை மூட்டையில் முடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுறேன்னு ஏமாத்து வேலை பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு. அதே நேரத்தில் ஊதாரிகளுக்கு காசை கொடுத்து என்கரேஜும் பண்ணக்கூடாது. எத்தனை இருக்கு பாருங்க, சரியா இருக்கணும் அதெல்லாம். அதே போல் நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அந்த அனுபவங்கள் நமக்கும் இருக்கும் இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு ஊக்கத்தோடு அவங்களுக்காக ஜெபிக்கிறது அவசியம் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படி பல வகைகள்ல நாம அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அனுபவத்துல நமக்கு தெரியும், சோகமான ஒரு நேரத்துல முறுமுறுப்பின் ஆவி எவ்வளவு சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு தெரியும். நமக்கு ஒரு இல்லாம வந்ததுன்னா நம்ம எந்த அளவுக்கு சோர்ந்து போயிடும்னு தெரியும். இப்போ அதே மாதிரி அவங்க ஆயிடுவாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், ஆறுதல் கொடுக்கணும். ஒருத்தவங்க இறந்துட்டாங்க ஒரு விசுவாசி குடும்பத்துல, அவங்க சோர்வுகளை போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு ஆறுதல் பண்ணணும்னு ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? அவங்களுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணணும், உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ஆண்டவருடைய கரம் அவங்க மேல, அந்த சமாதானப்படுத்துகிற ஆண்டவருடைய கரம் அவங்க மேலே நிற்கணும். நம்ம மேல ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை சமாதானப்படுத்தினார்ல, அதே மாதிரி அவர்களையும் சமாதானப்படுத்தணும், இந்த காரியங்கள்லாம் சரி செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்? இயேசு கிறிஸ்து அதை நமக்கு செஞ்சு காட்டியிருக்காரு. எபிரேயர்ல நம்ம 7:25 பார்த்தாங்க சொல்லுது இல்லைங்களா? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நமக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார் இல்லைங்களா? அப்ப நாம அப்படி செய்கிற பொழுது, நம்ம சகோதரருக்காக அன்பை செயல்படுத்துகிற பொழுது நம்ம என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்துவோடு அந்த ஐக்கியத்தை போறோம் இல்லைங்களா? பிரதான ஆசிரியர் இடத்துல. இன்னொன்று சக சகோதரனிடத்துலயும் அந்த அன்பு அதிகமாகிறது இல்லைங்களா? அப்ப இது ரொம்ப செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னா நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்த மாட்டோம். அன்புன்னா என்னன்னு நினைச்சுக்கிறது? ஏதோ சும்மா சிரிக்கிறது அன்பு, இல்லை மூஞ்ச அப்படியே நல்லா வச்சுக்கிட்டு நாங்கள் அன்பா இருக்கோம், எல்லாம் மாலைன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் பரிசேயர்லாம் பண்ணாங்க. எண்ணமெல்லாம் திருட்டுத்தனம். இயேசுகிட்ட கேட்கும்போது அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அன்பு கூறுற மாதிரி, போதகரே அப்படின்னு பேசுறது. ஆனா எண்ணமெல்லாம் எப்படி இருக்கு? அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வழியா இருக்கு.
அந்த அன்பை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிப்பாங்க. அப்போ நமக்கு எதிராக குற்றம் செய்கிற நம்முடைய சகோதரன் மீதான கசப்பான உணர்வை வெற்றி கொள்றதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருப்பதும் நாம் அவங்களுக்காக அதிகமா ஜெபிக்கிறது. இல்லைங்களா? அவங்க மேல ஏதாவது கசப்பு வெறுப்பு வந்ததுன்னா அவங்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கணும். இல்லைங்களா? அதுவும் ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. அப்ப அன்பை நம்ம கிறிஸ்துவ அன்பை பல வகைகள்ல வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இப்படித்தான் அன்பு வளர்க்கணும். இல்லைங்களா? அந்த அன்பை பல வகைகளை வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க. சரி, கடைசியா ஒரு பாயிண்ட் பார்த்து நம்ம முடியலாம். கிறிஸ்துவ அன்பை வளர்த்தல். கிறிஸ்துவ அன்பை நம்ம வளர்க்கணும். இப்ப கிறிஸ்துவ அன்பை நம்ம சரியா வளர்க்கறதுக்கு 3 முக்கியமான விதிகளை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவ அன்பை நம்ம சரியா வளர்த்தணும் அப்படின்னு சொன்னா இந்த 3ம் நம்மள தெளிவா இருக்கணும். அப்பத்தான் அந்த அன்பை நம்ம வளர்த்தி கொள்வோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒண்ணு என்ன, முதலாவது நம்ம பார்க்கறது என்னன்னா, நம்முடைய சகோதரர்கள் மீது நாம வச்சிருக்கிற அந்த அன்பை சோதிக்கும்படி அதாவது நம்முடைய சகோதரர்கள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை சோதிக்கும்படி நம்மிடத்துல அதிக குறைகள் இருக்கும். இல்லைங்களா? அவங்க நம்ம மேல அன்பு வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிற சில காரியங்கள் அவங்கள சோதிக்கும். இல்லைங்களா? அவங்க மேல அன்பு கூற முடியாத வரைக்கு அவங்கள சோதிக்கும். ஏதாவது அவங்க தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேல அன்பு செலுத்துறதுக்கு இல்லாம சில விஷயம், அதாவது அவங்க குறைகள் நம்மளை சோதிக்கும். இல்லைங்களா? அதே மாதிரி நாம அவருங்க மேல அன்பு வைக்கிறதுக்கு ஒரு சோதனையாக அவங்க குறைகளும் இருக்கும். இல்லைங்களா? இதை நம்ம தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். இல்லைங்களா? அப்ப நம்முடைய சகோதரர்கள் நம்ம மேல வைத்திருக்கும் அன்பை சோதிக்கும்படி நம்மிடத்துல அதிக குறைகள் இருக்கிறது மாதிரி அவர்கள் மேல இருக்கிற நம்முடைய அன்பை சோதிக்கும்படி அவர்களிடத்துல அதிக குறைபாடுகள் உண்டு அப்படிங்கிறத நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பாவத்துல தொடர்ந்து பாவம் நம்மள இருக்கிறதுனால சில காரியங்கள் நம்ம இருக்கு, அதை நம்ம இனங்கண்டு கொள்ளணும், பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப எபேசியர் 4:2 நம்ம பார்த்தன ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாரு. எபேசியர் 4:2 பாரு. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என்று சொல்லி சொல்றத பார்க்க. இல்லைங்களா? அன்பினால ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி அப்படின்றத பார்க்க. இது ஒரு உன்னதமான அறிவுரை. மிகுந்த தாழ்மையினால் அவங்க மேல பொறுமையா இருக்க சொல்லி சொல்லுது. அவங்க சில நம்மளை சோதிப்பாங்க, நம்முடைய அன்பை சோதிப்பாங்க. நம்ம நல்ல விதத்துல அவங்க கிட்ட நடப்போம். அவங்க ஏதாவது ஏற்கு மேல பண்ணினாங்கன்னா நமக்கு ஒரு கோபமோ மற்ற காரியங்களோ வந்துடும். சோதிக்கப்படும் நம்முடைய அன்பு. அதே மாதிரிதான் அவங்க நம்ம மேல அன்பு கூறுறதுலயும் நம்ம குறைபாடுகள் சோதிக்கும். இல்லைங்களா? அதை நம்ம உணர்ந்திருக்கணும். அந்த நேரத்துல அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேணும்னு சொல்லி பார்க்கிறோம், மிகுந்த தாழ்மையோடு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம அன்பை பத்தி பார்க்கிறோம். இல்லைங்களா? அதுல முதல்ல சொல்றது என்ன? அன்பின் குணாதிசயங்கள்ல நீடிய சாந்தமும் அப்படிங்கிறது பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல அன்பு நீடிய சாந்தமும் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்ப முதல்ல எதை காட்டுது? நீடிய சாந்தம் காட்டு. அப்ப நாம ஒருத்தர்கிட்ட அன்பை சரியா வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய அன்பை சோதிக்கிற மாதிரி அவங்க கிட்ட குறைபாடு இருக்க மாதிரி நம்ம கிட்ட அவங்களுடைய அன்பு, அவங்க நம்ம மேல வச்சிருக்க அன்பை சோதிக்கும்படிக்கும் நம்ம கிட்டையும் குறைபாடு இருந்ததுங்கிறத உணர்ந்து நீடிய பொறுமையோடு இருந்து அதை அணுக கத்துக்கணும். அப்பத்தான் நம்ம அன்பை வளர்க்க முடியுமே தவிர இல்லைன்னா கோபமோ எரிச்சலோ வர ஆரம்பிச்சிடும். இல்லைங்களா? நம்ம சோதிக்கப்பட்டு போயிடும். ஏதாவது நமக்கு மாறாத ஏதாவது செஞ்சாங்கன்னா உடனே எரிச்சல் வந்துடும். இல்லைங்களா? அதெல்லாம் நடந்துடும். அப்ப நம்ம கிட்டே அந்த மாதிரி வந்துடும். இப்போ பொறுமையா இருந்து அதை நம்ம கையாளுறதுக்கு கத்துக்கணும். அது முதல் காரியம், அன்பை நம்ம வளர்க்கறதுக்கு. 2வது, எந்த நல்ல குணத்தையும் வளர்க்கறதற்கு சிறந்த வழி அதை செயல்படுத்துதல் என்று சொல்லி பார்க்க. செயல்படுத்துகிறது, அதாவது அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை பற்றி பேசுவதும் கொள்கை கொண்டிருப்பதும் எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது என்று சொல்லி பார்க்க. நம்ம செயல்படுத்த கத்துக்கணும். அன்பு பாயிண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரவோ அன்பு இப்படியா அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதோ அந்த கொள்கையை மனதில் வச்சுக்கிறதுனாலயோ இந்த அன்பு வளராது. அதை நடைமுறைப்படுத்துறதற்கு பார்க்கணும். இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ன்ற காலகட்டத்துல அன்பு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற குறை எல்லா இடங்கள்லயும் இருக்கிறத பார்க்கணும். இல்லைங்களா? அப்போ நம்ம ஏன் அந்த அன்புல சிறந்த முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம்.
தேவ பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டி அந்த அன்பை கிறிஸ்துவ அன்பை நம்ம எல்லாருக்கும் வெளிக்காட்டு இல்லைங்களா? அது நமக்கு தெரிஞ்சிருங்க. அப்ப நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம். மற்றவர்களுடைய அந்த குளிர்ந்த தன்மையினாலும் நன்றியற்ற தன்மையினாலும் நம்முடைய அன்பை நம்ம தனித்து கொள்ள கூடாது. மற்றவன் நம்ம சகோதரர் ஒரு வேளை குளிர்ந்து போயிருப்பான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம, இல்லைன்னா நம்ம செஞ்சதுக்கு நன்றி அறிதல் இல்லாமல் இருப்பான் இல்லைங்களா? அந்த நேரத்துல நம்முடைய அன்பை நாம் குறைத்து கொள்ளக்கூடாது. நம்ம இன்னும் அதிகமா அன்பு காட்ட வேண்டும் இல்லைங்களா? வேதம் சொல்லுது பாருங்க ஒரு வசனம், ரோமர்ல 12:21 பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் நமக்கு சொல்லும்போது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லுகிறது. அப்போ மற்றவங்களுடைய சக விசுவாசிகளுடைய குளிர்ந்த தன்மை, நன்றியில்லாத தன்மை நம்முடைய அன்பை தணிந்து போக வைக்கக்கூடாது. இவங்க இப்படி இருக்காங்க, அதனால நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, இவன்ட்டு போய் என்ன அன்பு செலுத்துறதுன்னு இருக்கக்கூடாது. இன்னும் அதிகமான அன்பு செலுத்த வேண்டியது அவசியம். தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்க, அதுக்கு என்ன பண்ணணும்னா, வாரத்துல ஒரு முறையாவது இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை ஜெபத்தோடு வாசித்து சிந்தித்து பார்க்கணும். இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை வெறும் 13 வசனம் இருக்கு. அதை நம்ம வாச்சோம்னாலே நமக்குள்ள ஒரு ஊக்கம் வரும் இல்லைங்களா? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாதுங்கிறதே நமக்கு வரும் படிச்சிங்கனால. இப்போ மற்றவங்க மேலே அன்பு கூறுறதுல நம்ம குறைச்சிக்க மாட்டோம், அதிகம்தான் படுத்தும் இல்லைங்களா? அப்போ அதை நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அப்போ 2வது நம்ம அன்பை வளர்க்கறதற்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்க, வெறும் பேச்சிலையும் கொள்கையாக வச்சிருந்தா அது வளராது, செயல்படுத்த வேண்டும் சொல்லி. லாஸ்ட் 3வது நம்ம இதில் பார்க்கறது என்னன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சொந்த இருதயம் கடவுளுடைய அந்த அன்பின் ஒளியிலும் அரவணைப்பிலும் ஓய்வெடுக்கிறதா அப்படின்னு பார்த்தோம். நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய அந்த ஒளியில அவருடைய அரவணைப்புல அது இளைப்பாறிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு விருப்பம் தான் அது போன்ற மற்றொரு விருப்பத்தை பெற்றெடுக்கும் என்று சொல்லி பார்க்க, நம்ம கடவுள் மேல சரியான இதுல இருந்து நடந்தோம் அப்படின்னு சொன்னாதான் நாம இன்னொரு காரியத்தை செய்ய முடியும். அது இல்லை அப்படின்னு சொன்னா செய்ய முடியாது. நமக்கு ஆண்டவரோட நல்ல உறவு இருக்கணும்னு, நான் ஆண்டவர்கிட்ட பிரியமா நடக்கணும்னு நம்ம நினைச்சோம்னாதான் அப்ப நம்மளை பத்தி நமக்கு தெரியும். அதே மாதிரி சகோதரர் இருக்கும்போது அவங்களையும் நேசிக்கிறதுக்கு நமக்கு தெரியும், அன்பை வளர்த்த முடியும். இல்லைன்னா வளர்த்த முடியாது. இப்ப எந்த அளவுக்கு அதிகமா சோர்வு இல்லாம புரிந்து கொள்ள முடியாத நம்ம இடத்துல செயல்படுற கிறிஸ்துவின் அன்பை அதுல நம்ம நிறைஞ்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நாம் மற்ற சகோதரர்களிடத்திலையும் நம்முடைய இறுதிபூர்வமான அன்பை வெளிப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த புரிந்து கொள்ள முடியாத அன்பு, சோர்வில்லாத அன்பு, நம்ம எவ்வளவு செஞ்சாலும் நம்ம நேசிக்கிறார் பாருங்க, அந்த அன்புல நம்ம நிறைஞ்சிருக்கிற பொழுதுதான் சக விசுவாசிகளிடத்துல நம்முடைய அன்பு அந்த விதமா இறுதிபூர்வமா இருக்கும் இல்லைன்னா இருக்காது. அப்ப பாருங்க, அப்ப நம்முடைய இருதயம் அவருடைய பிரகாசத்துல இருக்கும், அவருடைய அரவணைப்புல இழைப்பார். அப்பதான் நம்ம அதை செய்ய முடியும். ஒரு அருமையான உதாரணத்தை அதுக்கு சொல்லலாம். இந்த நிருபம், யோவான் நிருபமா இருக்கட்டும், யோவான் சுவிசேஷமா இருக்கட்டும், அந்த புத்தகங்களை எழுதின யோவான், அவரை குறித்து வேதம் சொல்லும் பொழுது யோவான் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அன்பின் சீசன் என்று சொல்லுது இல்லைங்களா? இப்ப தன்னுடைய எஜமானுடைய மார்பில சாய்ந்திருந்த இந்த சீசன் தான் சகோதர அன்பை பத்தி ரொம்ப அதிகமா எழுதிட்டார். நிருபங்கள்ல யோவான்லாம் பாத்தீங்கன்னா இயேசுவுக்கு அன்பானவன் அப்படின்னு அதை சொல்லுது. பேதுரு திரும்பி பார்த்து அவருக்கு அன்பான சீசன் வருகிறதை கண்டுன்னு அந்த பகுதியை யோவானை குறிச்சு சொல்லுது. இயேசுவின் அன்பை யோவான் அளவுக்கு அதிகமாக அனுபவிச்சிருக்கிறார். அதனாலதான் அவர்னால இந்த சகோதர அன்பை குறிச்சு, இந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பை குறிச்சு, நாம ஒருவருக்கு ஒருவர் காட்ட வேண்டிய சகோதர அன்பை குறிச்சும் எழுத முடியுது பரிசுத்த ஆவியின் துணையினர். அப்ப ஆண்டவரோடு கூட இருக்கிற நம்ம அன்பு, அந்த உறவு அதிக ஆகத்தான் நாம சகோதர அன்புல வளருவோமே தவிர மற்றபடிக்கு வளர முடியாது இல்லைங்களா? ஆகவே வேறு விதத்துல வளர்க்கறதற்கு முயற்சி செய்தா வளராது இல்லைங்களா? முதல்ல நம்ம பார்த்தது 3 விஷயம். நாம மற்ற சகோதரர் மேல வச்சிருக்கிற அன்பை சோதிக்கும்படி அவர்களிடத்துல குறைகள் இருக்க மாதிரி
அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை சோதிக்கும்படி நம்மிடத்திலும் குறைகள் இருக்கிறது அப்படிங்கிறது முதல்ல உணர்ந்து வேதம் சொல்லுது இல்லைங்களா, நீடிய சாந்தமாயிரு, மனத்தாழ்மையா இருந்து அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க அவங்களுடைய குறைபாடை உணர்ந்து நம்ம அவங்கள பொறுமையா இருந்துட்டாங்க இல்லைங்களா. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் செயல்படுத்தணும். அன்பை கொள்கையா மட்டும் வச்சிருக்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்லை இல்லைங்களா. அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிற பொழுதுதான் அது வளருமே தவிர செயல்படுத்தாத பொழுது வளராது என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவதா நம்ம அதுல பார்த்தோம், நாம இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புல அகமகிழ்ந்து கொண்டு இருந்தா மட்டும்தான் அதிகமா அந்த அன்பை நம்ம மற்றவர்கள்ட்ட காட்ட முடியும். அப்படி இல்லைன்னா அது வளராது. இன்னைக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா. 7 காரியங்களை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. என்ன பார்த்தோம்? கிறிஸ்துவ அன்பின் முக்கியத்துவத்தை பார்த்துருக்கிறோம், கிறிஸ்துவ அன்பினுடைய முரண்பாடை பார்த்தோம் இல்லைங்களா, கிறிஸ்துவ அன்பினுடைய உண்மைத்தன்மையை பார்த்தோம், கிறிஸ்துவ அன்பினுடைய தெய்வீக தொடர்பை பார்த்துருக்கிறோம், கிறிஸ்துவ அன்பை எப்படி சரியா செயல்படுத்தணும்னு பார்த்தோம், கிறிஸ்துவ அன்பை பல வகைகள்ல எப்படி வெளிப்படுத்துறதுன்னு பார்த்தோம், கிறிஸ்துவ அன்பை எப்படி வளர்க்கறதுன்னு பார்த்தோம். இந்த காரியங்களை எல்லாம் நம்ம இறுதிபூர்வமா சிந்திச்சு இதை நமக்கு கேட்க செய்த கடவுள் நமக்கு அதையெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு காட்டி வளர்றதுக்கு உதவி செய்யும்படி நம்ம ஒரு நாளும் ஊக்கமா ஜெபித்து நம்ம நடக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. இந்த வருடத்துல நம்ம இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்ப சகோதர அன்புல நம்ம வளர்ந்தாதான் நாம் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க முடியும். உலகத்திலிருந்து வேறுபடுத்தி ஆண்டவர் அதற்கு தான் வச்சிருக்கிறார். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் மத்தியில குற்றமற்றவர்களாக மாசு இல்லாதவர்களாக இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்றோம். அப்போ நாம் எப்படி இருப்பாங்க, சுடர்களாய் பிரகாசிக்கிறவர்களா இருக்கு. அப்படின்னா இது சும்மா எல்லாம் ஒருத்தர் பரஸ்பரம் இல்லாம, ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காம, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளாம இல்லைங்களா, அப்படியெல்லாம் இருந்தாலும் அது வளராது இல்லைங்களா. இதெல்லாம் தவறான முறையில அன்பை குறித்து சொல்லி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அது வாழைப்பழம் கொடுத்தா அன்பு வரும், இந்த மாதிரி வருதில்ல அன்பு. இதெல்லாம் நீங்க ஏதாவது கையில கொடுத்து அப்படி சும்மா ஏமாத்து வழக்கல் செய்கிறது. வேதம் இத்தனை விதங்களும் சொல்லுது. இப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரணுங்கிறதுலதான் பார்க்கணும். அப்ப நம்ம ஒரே பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், ஒரே இடத்துக்கு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் சோர்வானானா அவனைக்கிட்ட ஏமாத்திட்டு போறதில்ல, அவனை என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். இந்த உலக வழக்கமா என்ன மலை மேல ஏறுறாங்க பாருங்க, இந்த உலகத்துல எல்லாம் பாரஸ் ஒருத்தர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க இல்லைங்களா, உதவி செய்வாங்க. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லைங்களா. அப்போ இந்த வருஷத்துல நம்ம அதை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதே இந்த வருஷத்துல இதெல்லாம் நினைச்சு கிறிஸ்துவ அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திக்கிட்டு நம்ம முன்னேற வேண்டியது அவசியம். முதல்ல அதுக்கு செய்ய வேண்டியது ஊமையாக இருக்கிறார். ஊமைக்கான அடையாளத்தை காட்டினால யார் ஊமையா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறார். அதோடு பெரிய ஞானி மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு என்ன தெரியுதோ அதை பேசினாலே அன்பு வளர்ந்தோம் இல்லைங்களா. ஞானி மாதிரி எதையோ ஒன்று பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா. நம்மகிட்ட இல்லாத ஒன்று பண்றதுக்கு முயற்சி பண்ணா அது என்ன நடக்கும், நிச்சயமா தவறுல தான் போய் முடியும். நமக்கு என்ன இருக்கோ அதுல பேச ஆரம்பிச்சு வளர்ந்தோம்னா அது வளர்ந்து போய் ஒரு அறிவுல வளரும், நல்ல சத்தியத்துக்குள்ள ஜெப வாழ்க்கையில வேத வாசிப்புல எல்லாம் வளரும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக நம்ம வெளிப்படுத்தி கொண்டு கிறிஸ்து நம்ம இடத்துல காட்டின அன்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி வளருவோம். கடவுள் அதுக்கு நமக்கு உதவி செய்யும் இல்லைங்களா.